இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க கவனிக்கணும். சூரிய ஒளி இருக்கு, ஒரு நல்ல பூமி இருக்கு, நல்ல ஒரு நந்தவனம் இருக்கு, விவசாயம் பண்ணக்கூடிய பூமி இருக்கு. இப்போ அதுல ஆப்பிள் விதை, ஆரஞ்சு விதை, என்ன விதை வைக்கிறேன்? ஆப்பிள் விதை, ஆரஞ்சு விதை. கர்மான்றது உங்க அனுபவத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மை. என்னது? உங்களுடைய அனுபவத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மை. உங்க ஜாதகமோ உங்க அறிவோ கிடையாது. லேக் ஆஃப் சக்சஸ் இஸ் நாட் டியூ டு லேக் ஆஃப் ஸ்கில், இட் இஸ் டியூ டு லேக் ஆஃப் கர்மா. எப்படி சொல்லலாம்? ஒருத்தர் கரெக்டா வண்டி ஓட்டுறாரு, சீட் பெல்ட் போட்டு, லாரிக்காரன் வந்து இடிச்சிடறாரு. இந்த அனுபவம் ஏற்கனவே நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கலாம். இனிமே அந்த மாதிரி அனுபவம் வராம இருக்க நீங்க ரெடி பண்ணலாம். இதுதானே பயமே, நடக்கக்கூடாது நடந்துருமோ. மிருகத்துக்கு அந்த பயமே இருக்காது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரே நிலம் தான், தண்ணி அதே தான், சூரிய கதிர் ஒளியும் அதே தான். இப்ப என்ன பண்றீங்க நீங்க? ஆப்பிள் ஆரஞ்சு பக்கத்துல இருக்கு. ஆப்பிள் இருந்து என்ன வரும்? ஆப்பிள் தான் வரும். ஆரஞ்சுல இருந்து என்ன வரும்? ஆரஞ்சு தான் வரும். இப்போ இந்த இயற்கை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? ஆப்பிளுக்கு வைட்டமின் ஏ கொடுத்துச்சு, அப்ப ஆரஞ்சுக்கு ஏன் வைட்டமின் ஏ கொடுக்கல? அப்ப அதுகிட்ட வைட்டமின் ஏ இல்லையா? இல்ல. ஆரஞ்சுக்கு வைட்டமின் சி கொடுத்துச்சு, பக்கத்திலே இருக்க ஆப்பிளுக்கு வைட்டமின் சி கொடுக்கல. அப்ப இயற்கை கிட்ட வைட்டமின் சி இல்லையா? இல்ல, இருக்கு. ஆப்பிள் கிட்ட வைட்டமின் ஏ ரிசீவ் பண்ற தன்மை தான் இருந்துச்சு, ஆரஞ்சு கிட்ட வைட்டமின் சி ரிசீவ் பண்ற தன்மை தான் இருந்துச்சு. அது மாதிரி ரெண்டு பேர் ஒரே சூழ்நிலையில இருந்தாலும் உங்க அனுபவம் வேறையா இருக்கும், அவங்க அனுபவம் வேறையா இருக்கும். இந்த அனுபவத்தை நிர்ணயம் பண்றதுதான் கர்மா. இதுல உங்க கர்மத்தை